இந்த 8 வயசு பையன் வாசு, அந்த பையனை இப்ப நீங்க சொன்னீங்களே, இந்த காரணத்துல எந்த காரணத்துக்காக அவனை நரபலி கொடுத்தீங்க? டேய், ஒன்னதாடா கேக்குறேன், சொல்லுடா. சொல்லு. நீங்க என்ன கேக்குறீங்க? யார் அந்த பையன்? எனக்கு புரியலையேம்மா. நான் 10 நாளா ஊர்லயே இல்லையே. ஏண்டா, இது வரைக்கும் மற்றவங்களுக்காக நீ பூஜை பண்ணிருக்க, யாராவது உனக்கு பூஜை பண்ணிருக்காங்களா? உனக்கு யாராவது பூஜை பண்ணிருக்காங்களா? பூஜை பண்ணிருக்காங்களான்னு கேட்டேன். இப்ப நடக்கும் பாரு. சாதாரண பூஜை இல்ல, லாக்கப் பூஜை. முன்னாடி சுட்டா பின்னாடி செதறிடும். வேண்டாம் தாயி, கையெடுத்து கும்பிடுறேன் தாயி. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் தாயி. சொல்லுடா. சொல்லிடுறேன். என்ன சகல, எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களோ இல்லையோ, நான் நல்லா இருக்கேன். இந்தாங்க இன்விடேஷன். என்ன பாக்குறீங்க? பவுர்ணம் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன், அதுக்கான இன்விடேஷன் தான் இது. என்னடா இவன் நேத்து வரைக்கும் சோத்துக்கு சிங்கடிச்சுக்கிட்டு இருந்தான், நம்ம கிட்ட அடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு வந்து பவுர்ணம் ஃபேக்டரி ஓபன் பண்ண போறா, பத்திரிக்கை வைக்கிறான்னு பாக்குறீங்களா? நாங்க என்னைக்கு முதலாளி ஆகிறது? நீங்க நோகாம நோம்பு கும்பிடுவீங்க, நாங்க உங்களுக்கு உழைச்சி போட்டுக்கிட்டே இருக்கணும். எத்தனை நாளைக்கு இந்த பொழப்பு? அதனாலதான் இந்த ஏற்பாடு. மேடம், என் பிள்ளையை கொண்டது இதோ என் சகலதாங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களா மேடம்? இப்போ அரெஸ்ட் பண்ண தானே வந்திருக்கீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் மேடம், இவன் தான் கொண்டிருப்பான்னு. நீங்க தான் நம்பாம விட்டீங்க. யோ, உண்மை ரொம்ப நாளைக்கு ஒளிச்சு வைக்க முடியாதியா? இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இல்ல, என் வயிற்றுச்சல் ஒண்ணு சும்மா விடாது. மேடம், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். என் பிள்ளை செத்ததுக்கு நியாயம் கிடைக்கணும் மேடம், நியாயம் கிடைக்கணும். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். கையில என்ன வச்சிருக்கீங்க? இன்விடேஷன் மேடம். ஒரு பவர்லூம் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறேன், அதுக்கு திறப்பு விழாவுக்கு தான் இந்த இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதான் மேடம், உங்களுக்கு கூட கொடுக்கலான்னு தான் இருந்தேன் மேடம். நீங்களே வந்துட்டீங்க. உங்களை மாதிரி பெரியவங்கெல்லாம் என் ஃபேக்டரி திறப்பு விழாவுக்கு வந்தா எனக்கு சந்தோஷம் தானே, பெருமையும் கூட. அதான் உங்களுக்கு வீட்லயே வந்து நேர்லயே கொடுக்கலான்னு இருக்கிறேன் மேடம். கையில
அது என்ன தாயத்து? அது என் புள்ள செத்ததிலிருந்து மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை மேடம். அதனால குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க இந்த தாயத்தை கட்டினா நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் கட்டியிருக்கேன் மேடம். அதே குலதெய்வம் தான் சொல்லிச்சா பெத்த பையனை நரபலி கொடுக்கணும்னு? என்ன மேடம் சொல்றீங்க? சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சு அது ரொம்ப நல்லபடியா போகணும், உன் சகலையை விட நீ பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக பெத்த பிள்ளையே நரபலி கொடுப்பியா? இல்ல மேடம். ஐயோ, என்ன மேடம் இப்படி என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க? யார் மேடம் சொன்னது? யார் சொன்னது? எனக்கு எதுவும் தெரியாது. இழுத்துட்டு வாங்க. தப்பிச்சு ஓடுறியா? வழி ஏத்துங்க. அட பாவி, பெத்த புள்ளைய கொட்டியடா. நீ நல்லா இருக்கடா, நாசமா போக. நீ நாசமா போடா, நாசமா போக. பாவி, பெத்த புள்ளைய கொட்டியடா. நீ விலகேற போற. சீக்கிரம் சீக்கிரம். நீங்க பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்கன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வைஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, சரியா? அண்ணே, இப்ப ஆட்சி இருக்கிற நிலைமையில எல்லா எம்எல்ஏக்களும் மதில் மேல போன மாதிரி எங்கிட்ட தவ்வாங்கன்னே தெரியல. சரியான சந்தர்ப்பம் பார்த்து ஒரு 100 எம்எல்ஏவை உங்க பக்கம் இழுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அடுத்த சிஎம் நீங்க தான். ஒரு 100 எம்எல்ஏவை ஆளுக்கு 2 கோடி கொடுத்து நம்ம பக்கம் இழுத்துட்டா நீங்க தானே அடுத்த சிஎம். அண்ணே, உனக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் பண்றேன். நீ பணத்தை மட்டும் ரெடி பண்ணி வை. இப்பவே அந்த முதலமைச்சர் கலை உங்க முகத்துல நல்லாவே தெரியுதுண்ணே. என்ன சந்தியா, ஸ்ரீராம ஜெயமா? என்ன சொல்லு சொல்லும், உன்னை தானே கேட்குறேன். இது ஒன்றும் ஸ்ரீராம ஜெயம் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்க. என்ன அப்ளிகேஷன்? எதுக்கு அப்ளிகேஷன் எதுக்கு ஃபில் பண்ணுவாங்க? வேலைக்காக தான். நான் வேலைக்கு போக போறேன்.
என்ன சந்தியா, என்ன பேசுற நீ? நீ யாரு தெரியுமா? மினிஸ்டரோட தம்பி பொண்டாட்டி. நீ போய் வேலைக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகல. நான் கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்பதான் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம லைஃபை நம்ம ஓட்ட முடியும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை? என்ன சொல்ற? ஆமாங்க, எத்தனை நாளைக்கு தான் உங்க அண்ணனையே நம்பி அவர் வீட்டுல ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறது? ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன சந்தியா, எதுக்கு இப்ப நீ ஓசி சாப்பாடு அதுன்னு பேசிட்டு இருக்கிற? நீலி மேல சொத்தெல்லாம் வித்து 50 கோடி ரூபாய் பணமா அண்ணன் கையில கொடுத்துருக்கேன், தெரியுமில்ல? நீங்க பண்ண பெரிய தப்பே அதான். என்ன பாக்குறீங்க? தப்புதான். என்ன தப்பு? சரி, சும்மா ஒரு பேச்சு கேக்குறேன். இப்பவே உங்க அண்ணன் கிட்ட போய் நீங்க கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு கேட்டா கொடுத்துருவாரா? என்ன சந்தியா, எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம 2 பேரும் கல்யாணத்தை முடிச்சு வச்சு அவரு தானே. இந்த பாரு, எங்க அண்ணன் நான் கேட்டா அவரோட எல்லா சொத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துருவாரு. அப்படியா? கண்டிப்பா. எல்லா சொத்தையும் கொடுத்துருவாரா? வேண்டாங்க, அவ்வளவு பேரசு நமக்கு எதுக்கு? இப்ப நீங்க நடத்திட்டு இருக்கீங்களே ரெஸ்டாரண்ட், அதை மட்டும் உங்க பேர்ல எழுதி வைக்க சொல்லுங்க, கொடுத்துறாரான்னு பார்க்கலாம். சந்தியா, தேவையில்லாம நீ யோசிச்சுட்டு இருக்கிற. கண்டிப்பா அவர் செய்வாரு. நீங்க கேளுங்களே, கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். அண்ணன் எங்க இருக்கிறாரு? மேலதான் வளர்த்திட்டு இருக்காரு, போய் கேளுங்க. போங்க. அண்ணா, பிஸியாக இருக்கீங்களா இல்லை ஃப்ரீயாக இருக்கீங்களாண்ணே? பார்த்தா எப்படி தெரியுது? இல்லைண்ணா, ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அப்புறம் பேசிக்கலாம்டா தம்பி, போடப்போ. அண்ணா, முக்கியமான விஷயம். என்ன? இல்லைண்ணே, மென்னு முழுங்காம விஷயம் என்னன்னு சொல்லு. ரெஸ்டாரண்ட் இருக்கலாண்ணே? ஆமா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ என்ன? என் பேருக்கு எழுதி வச்சிருங்கண்ணே. என்ன திடீர்னு? இல்லைண்ணே, அது இல்லை, திடீர்னு என்ன பாக பிரிவினை எல்லாம் அண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. வேறப்படி இல்லை, சொல்லு, வேறப்படி? இங்க பாரு குட்டி, உனக்கு என்ன செய்யணும் எப்ப செய்யணும்னு எனக்கு எல்லாம் தெரியும். நீ சொல்லி நான் உனக்கு எழுதி வைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. இல்லைண்ணே, ரெஸ்டாரண்ட் மட்டும் என் பேர்ல. நானே வேற ஒரு விஷயத்துல மண்டை சூட்ல இருக்கேன். ரெஸ்டாரண்ட் அது இது. ஒரு 50 கோடி எனக்கு ஏற்பாடு பண்றியா? 50 கோடியா? வாய் புழக்கறியல, வாய் புழக்கறியல.
இங்க பார், ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா 3 வேளை கொட்டிக்கிட்டோமான்னு இரு. ரெஸ்டாரண்ட் எழுதி வை, அதை எழுதி வை, இதை எழுதி வை. என் முன்னாடி இடம் போட. கம்முன்னு பேசாம போயிடு. போட. டேய் இவா, என்ன புதுசா இந்த சொத்து இந்த பழக்கம் எல்லாம் நீயா கேக்குறியா இல்ல உனக்கு பின்னாடி யாராவது தூண்டி? ஐயோ ஆனா நான் தானே கேட்கறேன், வேற யாரும் இதுல சம்மந்தம் இல்லை. எங்கடா வைப்பேன்? ஐயோ அப்பாக்கு இது சம்மந்தம் இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லி வச்சுட்டாங்கன்னா அப்புறம் அவர் என்ன உனக்கு இந்த புதுசா ஏன புத்தி பழக்கம் வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டை சரியில்லடா குட்டி, சரியில்லை. வேற ஏதாவது பேசிட்டு போறேன். போ, ஓடா போ போ.